எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம காலேஜ் டிஆர்பியில் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், மார்க் வந்து எதன் அடிப்படையில் இவங்க கொடுக்குறாங்க, கூடுதலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதுவும் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இதன் அடிப்படையில் நமக்கு மார்க் கொடுத்துட்டு அண்ட் அது போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்குரிய மார்க் வரும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஜெக்டில் இருக்கிற வேகன்சிஸ் 5க்கும் மேற்பட்டு இருந்ததுன்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம சப்ஜெக்டில் 10 வேகன்சி இருந்ததுன்னா 20 பேரை கூப்பிடுறாங்க. இதுவே சப்ஜெக்டில் இருக்க வேகன்சி 5க்கும் குறைவாக இருந்ததுன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிடுறாங்க. இப்போ என்னோட சப்ஜெக்டில் 3 வேகன்சி இருக்குது அப்படின்னா 15 பேரை கூப்பிடுவாங்க 1:3ங்கிற ரேஷியோவில். ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இன்டர்வியூக்கு 15 மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் தெளிவாக GO 230 சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டியோட ஆன்சர் கீ தெளிவாக நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து உங்கள் ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி நான் குவாலிஃபைடு அப்படின்னாலே ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ, அதுதான் நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் ஒரு வெற்றிக்குரிய ஒரு முதல் படி. தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பண்ணிட்டீங்க சூப்பராக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்டர்வியூவில் நீங்கள் கால் ஃபார் ஆகிறதுக்கு. அண்ட் அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வச்சுருக்கோங்க, யாருக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் இன்டர்வியூ. தமிழ் எலிஜிபிலிட்டி நான் கிளியர் பண்ணிட்டேன், என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கும் இருக்குன்னா கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. ஸோ கோ ஃபார் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ஓகே. அண்ட் இதில் இன்னும் ஒரு சில பேர் இருக்கீங்க, யார் தெரியுமா? மேம், நான் ஒரு 2K கிட், இப்போ தான் நெட்டு கிளியர் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாம் நான் அப்பியர் ஆகிட்டேன், பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து 0, நான் என்ன பண்ணட்டும்? தமிழ் எலிஜிபிலிட்டி நான் கிளியர் பண்ணிட்டேன், மேஜர் சப்ஜெக்டில் 50-60 கேள்விகள் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் ஆகிட்டீங்க. ஸோ யூ ஹாவ் மெனி சான்சஸ், மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 1:2, 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிடும் பொழுது நம்ம மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டால் போதும், இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்மளுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் ஆகிட்டிங்கன்னா தாராளமாக யூ ஃபோக்கஸ் ஆன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படியெல்லாம் மார்க் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தெரியும். இது GO 230 அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட். 15 மார்க்குக்கு இன்டர்வியூ வைக்கும் பொழுது நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டென்ட்டுக்கு 5 மார்க், அதை நம்ம எப்படி டெலிவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 மார்க், நம்மளுடைய மொழி பயன்பாடு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு 5 மார்க். ஸோ இப்படி தான் அவங்க 15 மார்க்கை கட்டமைக்கிறாங்க. கண்டென்ட் அப்படிங்கும்போது நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவலை நம்ம சரிவர சொல்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்டை ரொம்ப தெளிவான முறையில் நம்ம ஒரு நல்ல கட்டமைப்போடு அவங்களுக்கு விளக்கமாக கொடுக்கணும். அங்கே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது போக அதுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாமே கரெக்டான எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டோட டெர்மினாலஜிஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இதை பொறுத்து தான் கண்டென்ட்டுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல கண்டென்ட்டை நீங்கள் சரியில்லாத டெலிவரியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெலிவரி அப்படிங்கும்போது உங்கள் வாய்ஸில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு நல்ல லாஜிக்கலாக ஒரு ஃப்ளோ, ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக பேசணும், ரொம்ப முக்கியமாக ஐ கான்டாக்ட், அது போக நம்மளோட பாடி லாங்குவேஜ், கால் கை நடுக்கம் இல்லாமல் நல்லா பேசி இன்டர்வியூக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டெலிவரி ரொம்ப முக்கியம். இதற்கு 5 மதிப்பெண்கள். அடுத்ததாக லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஆங்கிலத்தில் பேசலாமா தமிழில் பேசலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் இது மாநில அளவுக்குள்ளே நடக்கிற இன்டர்வியூ அப்படிங்கிறதுனால உங்களுடைய மொழி நீங்கள் தாராளமாக பேசலாம், ஆங்கிலத்திலும் பேசலாம். முழுக்க நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் அப்படின்னாலும் ஓகே, முழுக்க நான் தமிழில் பேசுகிறேன், அங்கங்கே ஆங்கிலம் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னாலும் சரி, நான் ரொம்ப யதார்த்தமாக எப்போதும் போல் பைலிங்குவலாக பேசுகிறேன் அப்படின்னாலும் சரி. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் மொழி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ சரியான முறையில் உச்சரிப்பு கொடுக்குறீங்க, உங்களோட சப்ஜெக்ட் டெர்மினாலஜியை சரியாக பயன்படுத்துகிறீங்களா, அதுதான் இங்கே மதிப்பெண்களை வாங்கி தரும். ஏன்னா பேசும்பொழுது நம்ம பெரும்பாலான இடங்களில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ தெளிவான முறையில் நீங்கள் பேசினீங்கன்னா அதுவே போதுமானது. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பார்க்கலாம். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டீச் பண்ணி எனக்கு காட்டுங்க, ஒரு டெமோ செஷன் எடுத்து காட்டுங்க அப்படின்னு இன்டர்வியூ பேனல்லேருந்து கேட்டாங்கன்னா
கண்டிப்பாக 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். பொதுவாக இன்டர்வியூக்கு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணுறதுனால லிமிட்டட் டைம் கொடுப்பாங்க. நமக்கு கொடுக்குற அந்த 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கன்க்ளூஷன் இது 2மே கொடுக்கணும். நிறைய பேர் எஸ்ஏ ரைட்டிங் டிஸ்கிரிப்ஷனில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட என்கிட்ட பேசும்போது சொன்னீங்க, நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அழகாக ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் கன்க்ளூஷன் எழுத மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது தவறு. ஏன்னா இன்ட்ரடக்ஷனுக்குன்னு ஒரு மார்க் இருக்கும், கன்க்ளூஷனுக்குன்னு ஒரு மார்க் இருக்கும். ஸோ அதே தான் நம்ம இன்டர்வியூலையும் ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு கொடுக்குற 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும், கன்க்ளூஷன் எடுத்து கொடுக்கணும். இதற்கு நடுவில் நீங்கள் வந்து அந்த டீச் பண்ணும்போது, பாடம் நடத்தும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற விதமாக இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதில் சின்ன சின்ன கேள்விகள், ஒரு என்கொயரி பேஸ்டு கேள்விகள் நீங்கள் வைக்கணும். இப்போ கேள்விகள்னால் இன்டர்வியூ பேனலில் இருக்கிறவங்கள நம்ம கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஆனாலும் அவங்க ஆர்வத்தை தூண்டுற மாதிரி சில ஹூக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவை ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் முக்கியமாக ரொம்ப கரெக்டான சப்ஜெக்டோட டெர்மினாலஜிஸ் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது 5 to 10 மினிட்ஸ் எப்படி போச்சுனே தெரியாமல் டக்குன்னு போயிடும். ஒருவேளை டைம் லிமிட் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலோ, இல்லை அவங்களே 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு ஒரு 7 மினிட்லேயே போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு ஸ்மைலோட, ஒரு தேங்க்யூ நோட்டோட கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இன்டர்வியூக்குரிய ப்ரிப்பரேஷன் வந்து கட்டமைக்கப்படணும். அது போக டீச்சிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது நீங்கள் 2 விதமாக டிசைன் பண்ணிக்கலாம். ஒன்று, இண்டக்டிவாக டீச் பண்ணலாம். எந்த டாப்பிக்கில் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்களோ அதை ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்து அந்த டாப்பிக்கோட போய் முடிக்கலாம். இது வந்து இண்டக்டிவ் அப்ரோச். இன்னும் ஒரு ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, டாப்பிக்கில் ஆரம்பித்து எக்ஸாம்பிளில் போய் முடிக்கிறது. இது டிடக்டிவ் ஸ்டைல் அப்ரோச். ஸோ இந்த 2 அப்ரோச்சில் நீங்கள் எந்த அப்ரோச் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பட் ஒரு வாவ் மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும், அங்கே இருக்கிற பேனலை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான் இன்டர்வியூக்கெலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் பார்க்கலாம். அடுத்ததாக என்ன டாபிக் சூஸ் பண்ணுறது, இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா சூஸ் எனி டாபிக் அப்படிங்கிறத அவங்களே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 2 டாபிக் ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸும் 1 or 2 டாபிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்ட் யுவர் நியூஸ் பேப்பர் ரீடிங் டுடே. அண்ட் ஆல்சோ ஒரு 20 days 1 monthக்கு கண்டினியூஸாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கே எப்படின்னு தெரியல. ஸோ அதுவுமே நம்மளுடைய கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜென்ரல் டாபிக் அப்படிங்கும்போது உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடிமேடாக சில டாபிக்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பிளான் உருவாக்கிக்கோங்க, அதை ஒரு 10 மினிட்ஸ் டீச் பண்ணுங்கள். டீச் பண்ண உடனே அதுக்குரிய ஃபீட்பேக் என்னன்னு கலெக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீட்பேக்கை சரிப்பட பயன்படுத்தி திரும்பவும் பிளான் பண்ணி திரும்பவும் டீச் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பிளானிங், டீச்சிங், ஃபீட்பேக் கலெக்ஷன், பிளானிங், டீச்சிங், ஃபீட்பேக் கலெக்ஷன், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணினா தான் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், நீங்கள் தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் ஹை லெவல் மார்க் வச்சுருக்கிறதுனால அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை இன்டர்வியூ பேனலில் காட்டக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இன்டர்வியூ பேனலில் கேட்குற கேள்விக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா லாங் ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டென்ட்டில் கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதும், நீங்கள் அன்ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் தான் ஒரு வெளிப்பாடாக அமையும். ஸோ ஷார்ட் ஃபோக்கஸ்ட் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. சிம்பிள் ஆன்சர்ஸ் போதுமானதாக இருக்கும். இன்டர்வியூ பேனல்கிட்ட நீங்கள் எந்த வகையிலையும் ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு ஷார்ட்டான ஆன்சர்ஸ், தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஸ்மைலோட ஐ லேர்ன் அகெயின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அண்ட் நம்மளோட நர்வஸ்னஸ், கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு தெரிகிற மாதிரியான பாடி லாங்குவேஜ் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஈவன் பேச்சில் கூட ரொம்ப கிளாரிட்டி வேணும். ரொம்ப முக்கியமாக சப்ஜெக்ட் கிளாரிட்டியோட தான் ஒரு இன்டர்வியூ பேனலில் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு ப்ரிப்பரேஷனுமே நம்ம 1-to-1 இன்டர்வியூ ட்ரைனிங்கில் சொல்லித்தர போகிறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அதில் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, மேஜர் சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, கையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இருக்குது. ஸோ இதை தெளிவாக சொல்கிற பட்சத்தில் நம்ம மெரிட் லிஸ்ட்டில் எங்கே வருவோம், இன்டர்வியூக்கு நம்ம எவ்வளோ தூரம் தயாராகணும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். 1-to-1 இன்டர்வியூ ட்ரைனிங் சிக்ஷா கிளாஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக இப்போ டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நான் கிளாஸ் ரூமில் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.